வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான ஏ லெவல் பேட்சுக்கான கடைசி வீடியோ. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், 2025ஆம் ஆண்டுக்கான ஏஎல் பேட்சுக்கான சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி பாடம் முடிஞ்சு எல்லோரும் நல்லா செஞ்சுருக்காங்க. என்கிட்ட படித்த மாணவர்கள் நல்லா எக்ஸாம் செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன சொன்னால், 2025ஆம் ஆண்டுக்கான சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜிக்கான ரிப்பீட் பேட்ச் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ரிப்பீட் பேட்சில் நாங்கள் இன்னும் 2026 ஆகஸ்ட் எக்ஸாம் இருக்குது. அதுக்காக நாங்கள் பல முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், 2025ஆம் ஆண்டு முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், அந்த ரிசல்ட்ஸ் வரங்காட்டும் சில பேர் படிக்காமல் இருக்கிறது. ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் யூனிவர்சிட்டி போவோம், இல்லைன்னு சொன்னால் திருப்பி படிப்போம், அப்படி ஒரு ஐடியா சில பேர் எடுக்கிறார். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம்னு சொன்னால், இப்போ ரிசல்ட்ஸ் வரங்காட்டில் நாங்கள் சும்மா இருக்காமல் தொடர்ந்து படிச்சுட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் யூனிவர்சிட்டி போகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். அதை நம்ம இடையில் ஒரு பிரேக் கொண்டு விடும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பாடங்கள் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2025 எக்ஸாம் என்ன, அந்த பிள்ளைகள் தொடர்ந்து ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து படிக்கிற தான் புத்திசாலித்தனம். அதை ஒரு சொல்லலாம்ன்றது தான் எங்கள் ஐடியா. 2025 பேட்சுக்கான ரிப்பீட் பேட்ச் தொடங்கிட்டு சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி பாடத்துக்கு, அதாவது டெக்னாலஜி சப்ஜெக்டுக்கான பொதுவான பாடம் தான் சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி. பயோடெக்குக்கும் பொதுவாக இருக்கும், இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கும் பொதுவாக இருக்கும். இந்த தகவலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான கடைசி வீடியோ தான் இது. அடுத்தது 2025 ரிப்பீட் பேட்சுக்கு வேறையாகவும், 2026க்கான 2026 ஏஎல் பேட்சுக்கு வேறையான கிளாஸஸ் நடக்குது. ரெண்டையும் நான் உண்டு சேர்த்து நாங்கள் கிளாஸஸ் செய்கிறதில்ல. சரி, இது வணக்கம்.